வணக்கம். ஐ எம் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்னும் ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ என்ன விஷயம்னா, நான் நிறைய நல்ல பரிகாரங்கள் சொல்லிட்டு வந்துட்டே இருந்தேன். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதிசயங்கள் என் வாழ்க்கையில் நடக்கிறது உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் விரும்பினேன். என்ன ஆச்சு அப்படின்னா, பிரபஞ்சம் எப்படி உணர்த்துக்கிறது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோவும் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா, நான் ஒரு ரவுண்டான பாத்திரம், அதை ஒரு கட்டை, அது வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி துணியில், இது பார்த்து ரொம்ப நாளாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அமேசானில் நான் அதை வாங்கிட்டு என்ன பண்ணேன், அதை டெங்குன்னு அடித்தேன். அந்த சத்தம் வந்துகிட்டே இருக்குது, அது உங்களுக்கு போட்டிருக்கேன். அப்புறம் யோசனை பண்ணேன், என்ன இது அனாவசியமாக காசு செலவழிச்சு இது வாங்கியிருக்கோமே, இது என்ன பண்ணோம் தெரியலையே அப்படின்னு நினச்சி உட்காந்துட்டேன். வித்தின் 1 hour நான் யூடியூப் அப்படியே பார்த்துருப்பேன். அடிக்கடி பார்க்கும்போது என்னாச்சுன்னா, இதோட உபயோகத்தை, இது என்ன உபயோகிக்கலாம், எந்த விதமாக இதை உபயோகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது இருக்குல்ல, அந்த ஒரு வீடியோ ஒன்று வந்தது யூடியூப்பில். அதுதான் அந்த இடத்துல தான் பிரபஞ்சம் நிற்குது மனசுக்குள்ளே. அதாவது என்னுடைய வேவ்லென்த், என்னோடய உணர்ச்சி, என்னுடைய சந்தோஷம் அந்த பிரபஞ்சத்துக்கு அப்படியே பதிவாகி அது திரும்பியும் எனக்கு ரிப்ளை தருது. ஓகே, அதுதான் நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த விஷயம் நம்புங்க. நான் இத்தனைக்கும் பிரபஞ்சத்தை இது எப்படி யூஸ் பண்ணோம் சொல்லுங்கள், யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னு எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், இது வாங்கிட்டோமே, அனாவசியமாக செலவு பண்ணிட்டோமா, எதனால் பண்ணோம் அப்படி, அது கிட்டத்தட்ட 9,000 ரூபா ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே எனக்கு ரிப்ளை, இதுதாங்க பிரபஞ்சம் பேசுகிற விதம். என்னுடைய எண்ண அலைகள் அப்படியே ஒத்து போய் பிரபஞ்சத்தை பிரதிபலிக்கும் போது அதுக்குடைய பதில் உடனடியாக வித்தின் 1 hour ஐ காட் த ரிப்ளை. இன்னொரு அதிசயம் என்ன நடந்ததுன்னா, திடீர்னு பார்த்தா, எனக்கு ஒரு வழக்கம், நிறைய பேர் சொல்லுவாங்க பிரம்ம முகத்தில் எழுந்து ப்ரேயர் பண்ணிட்டா அப்படியே கண்டினியூ பண்ணணும் நாளன்னு. எனக்கு சில நாள் முடியும், சில நாள் முடியாது, படுத்துருவேன். அப்படி படுத்த நேரத்தில் திடீர்னு ஒரு கதவை திறக்கிறேன். கனவில் திறந்தால் அங்கே சாய்பாபாவோட ஃபோட்டோ இருக்குது. அடிட பாபா இருக்கார் இங்கே அப்படின்னு யோசனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வந்துட்டு நேற்று என்ன பண்ணேன், என்னடா இந்த கனவு வந்தது. நான் சென்னையில் உள்ள ஈஞ்சம்பாக்கத்தில் சாய்பாபா கோயிலுக்கு முன்னாடியெல்லாம் போவேன். இது போகாமல் விட்டுட்டோமே, சரி போவோம் அப்படி சொல்லி நேற்று கிளம்பி போய் அந்த மெயின் சாய்பாபா கும்பிடுறதுக்கு முன்னாடி துவாரகா மையின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே அந்த துவாரகா மை அதுக்கிட்ட போய் நான் அந்த சாமியை பார்த்தா, எந்த படம் என் கண்ணுக்கு வந்ததோ, எந்த படம் நான் கனவுல பார்த்தேனோ அதே படம் அங்கே இருக்குது. இதுவும் ஒரு பிரபஞ்சத்தின் பதில் தான். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சா, ஆனந்த கண்ணீர். ஸோ இதுதான் வாழ்க்கையில் நம்ம வெயிட் பண்ணி இந்த சயின்ஸ், அந்த கடவுள் கொடுக்குற சிக்னல், பிரபஞ்சம் கொடுக்குற சிக்னலை ஊனி பார்க்கணும். இந்த நிறைய பரிகாரங்கள் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். அந்த பரிகாரங்கள்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒருத்தர் கடன் கொடுத்து உங்களை தொந்தரவு பண்ணுறாருன்னா அவரை மனதார வாழ்த்துங்கள். வாழ்க வளமுடன், உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மன்னிச்சுக்கோங்க, உங்கள் பணத்தை நான் உடனே கொடுத்து முடிச்சு விட்டேன், உங்களுக்கு மிக்க நன்றி. அந்த பணம் நமக்கு எதுக்கு செலவழித்தோம், அது எந்த விதமான நல்ல விதத்தில் நடந்தது, அதெல்லாம் நினச்சி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அவர் பணத்தை கொடுத்துருவீங்க. தினம் ஒரு 10 ரூபா ஒரு கவரில் போட்டு அவர் பேர் எழுதி வைங்க. ஆட்டோமேட்டிக்காக 10 ரூபா 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சம் ஆகும். தைரியம் ஒன்று தாங்க, நம்பிக்கை ஒன்று தாங்க வாழ்க்கை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ நிறைய விஷயங்கள் நான் ஆல்ரெடி சொன்னேன். வீடியோ கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு மாதிரி அந்த நேரத்துக்கு அந்த இன்ட்யூஷன் வரும்போது, அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சில விஷயங்கள் மனசுக்கு தோணும்போது கடகடன் பேசி விட்ருவேன். என்ன பேசுகிறேன்னு திரும்பி நானே என் வீடியோ பார்த்தா தான் எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு மெத்த படித்த ஞானியும் இல்லை, சாதாரண ஆளும் கிடையாது. நான் பாட்டுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயம். நான் ஏன் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்லாம் ஏன் சொல்கிறது இல்லைன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா 4 பேருக்கு கொடுங்க, 4 பேர் உபயோகமாகட்டும். கடவுள் எனக்கு பணித்த வழி, இந்த பணியிட்ட இந்த வழியை நான் செவ்வனை செய்யணும். அது ஒன்று தான் எனக்கு. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். நாய் பூனை இந்த மாதிரி
வாயில்லா ஐந்து உயிர் உள்ள ஐந்தறிவு உள்ள உயிர்களுக்கு உணவு கொடுங்க, செடிகளுக்கு தண்ணி ஊற்றுங்க, பறவைகளுக்கு தானியம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே ஒரு கர்மாவை கழிச்சிடுவோம். எறும்புக்கு பவுடர் போடுங்க. ரொம்ப கடன் இருக்கிறவங்க அந்த அரிசி மாவில் கொஞ்சம் சர்க்கரையும் வெல்லமும் சேர்த்து நீங்கள் சிவரோரம் போட்டுட்டு வாங்க, எறும்பு சாப்பிடும். பிள்ளையார் கோவில் அது போட்டால் இன்னும் விசேஷம். எந்த கடவுளை கும்பிடுறீங்களோ அந்த கடவுள் மேலே அசாத்திய நம்பிக்கை வைங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது கண்டிப்பாக வருங்க. நான் நம்புகிறேன், நீங்கள் நம்புங்க. ஓகேயா? நம்பினால் கெடுபவர் இல்லவே கிடையாது. புரிஞ்சுதா? எப்போவுமே நீங்கள் நல்ல நம்பிக்கையோடு நல்ல மனதோடு உணர்ச்சி பூர்வமாக பிரபஞ்சத்தை கேளுங்க, அது உங்களுக்கு நடந்துடும்.